இந்த சத்துணவு காலி பணியிடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 மாவட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு. அது பள்ளிகளின் எண்ணிக்கையை தான் சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி கிடையாது. பள்ளிகளின் எண்ணிக்கை அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சமையலர், சமையல் உதவியாளர் அப்படின்னா 12 பேர். அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுளாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. 100 வேக்கண்ட் அப்படின்னா 200 வேக்கண்ட் இருக்கும். இதை 100 பள்ளிகள் அப்படின்னா ஒரு பள்ளிக்கு 2 பேர்னு கணக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ 10ன்னா 20, 50ன்னா 100, 100ன்னா 200, இதுமாரி கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஆனால் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வரக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முழுக்க ஒரு அப்டேட் 1 by 1 கொடுக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். நாங்கள் அப்டேட் கொடுப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 டீட்டெயிலாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 lakh வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா 1 lakh வந்ததுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஜாப்ஸ் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான ஜாப்ஸ், அதாவது ரேஷன் சம்மந்தப்பட்டது, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே நாங்கள் 1 by 1 மிக தெளிவாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். பார்க்கலாம். 1 lakh வந்தது அப்படின்னா நாங்கள் ஒன்று நாங்கள் அப்டேட் கொடுப்போம். கைடன்ஸ் நாங்களே ஃப்ரீயாக பண்ணலாம். அதாவது ஒரு டீம் அப் மாதிரி ரெடி பண்ணி நாமளே ஃப்ரீ கோச்சிங் பண்ணி நாமளே செலக்ட் ஆகிறதுக்கு நாமளே கோச்சிங் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அதிகப்படியான கோச்சிங் சென்டர் இருக்காது. அதிக பேரும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே ஆன்லைன் அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ரீ அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது. இந்த வீடியோவுக்கு எவ்வளோனா மினிமம் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்தது அப்படின்னா நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா அரியலூருக்கு 12 பள்ளிகள் காலியாக இருக்குது. உதவியாளர், சமையலரும் காலியாக இருக்குது, சமையல் உதவியாளரும் காலியாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 20 மாவட்டங்களுக்கு உதவியாளரும் சமையலரும் தேவைப்படுறாங்க. அந்த 5 பள்ளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் உதவியாளர் மட்டும் தேவைப்படுறாங்க. ஏன்னா போன செட்லேயே சமையலர் ஃபில் பண்ணிட்டாங்க. உதவியாளர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா 109, 100 வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா 100 பள்ளிகளுக்கு 2மே தேவை. அதாவது சமையலரும் தேவை, சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பள்ளிகளுக்கு வெறும் உதவியாளர் மட்டும் போதும். அடுத்தது கடலூர் 54 பள்ளிகளுக்குமே 2மே தேவை. தருமபுரி 13 பள்ளிகளுக்குமே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேவை. திண்டுக்கல்லில் பார்த்திங்க அப்படின்னா 12 பள்ளிகளுக்கு 2மே வேணும். அதாவது சமையலரும் வேணும், சமையல் உதவியாளரும் வேணும். ஒரே ஒரு பள்ளிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரோடு 17 பள்ளிகளுக்கு 2மே தேவைப்படுது. அதாவது சமையலரும் தேவைப்படுது, சமையல் உதவியாளரும் தேவைப்படுது. அடுத்தது கள்ளக்குறிச்சி 15 பள்ளிகள். இந்த 15 பள்ளிகளுக்குமே 2மே தேவைப்படுது. அதாவது சமையலரும் தேவைப்படுது, சமையல் உதவியாளரும் தேவைப்படுது. முக்கியமாக இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறப்ப தூரச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்படும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த தூரச் சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பரவாயில்ல. ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால அது கட்டாயமாக வேணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் 15 பள்ளிகளுக்கு 2மே வேணும். காஞ்சிபுரம் 9 பள்ளிகளுக்கு அவங்களுக்கும் சமையலரும் சமையல் உதவியாளரும் தேவைப்படுறாங்க. கன்னியாகுமரிக்கு 28 பள்ளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சமையலரும் சமையல் உதவியாளரும் தேவைப்படுறாங்க. கரூருக்கு பார்த்திங்க அப்படின்னா 16, 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுறாங்க. கிருஷ்ணகிரிக்கு 11, 2மே தேவைப்படுது. மதுரை 12மே பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே தேவைப்படுறாங்க. மயிலாடுதுறை 20,
நாகப்பட்டினம் 29. இது எல்லாமே சமையலரும் சமையல் உதவியாளர் ரெண்டுமே தேவைப்படுவாங்க இனிமேல் வர வேலை வாய்ப்புக்கு, வர பள்ளிகளுக்கு. நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29, நாமக்கல் 46, நீலகிரி 24, பெரம்பலூர் 4, புதுக்கோட்டை 24. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி 24, பெரம்பலூர் 4, புதுக்கோட்டை 24, ராமநாதபுரம் 32, ராணிப்பேட்டை 44, சேலம் 61, சிவகங்கை 20 பேர்த்துக்கு வந்து 20 பள்ளிகளுக்கு உதவியாளர் மட்டும் தேவைப்படுறாங்க. 4 பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையலர் வந்து தேவைப்படுறாங்க. தென்காசி 28, தஞ்சாவூர் 24, தேனி 24, தேனி 40, திருப்பத்தூர் 45, திருவாரூர் 47, திருவாரூர் 47, திருவள்ளூர் தான் 47, திருவாரூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, தூத்துக்குடி 16. எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விடுபட்டிருக்கோ அவங்க கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இன்னும் அதிகப்படியான பள்ளிகள் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தை பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் 1 by 1 வந்தது அப்படின்னா நான் வந்து அதாவது வேக்கன்சி அதிகமானது, பள்ளிகள் எண்ணிக்கை அதிகமானது அப்படின்னாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.